தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். டிசம்பர் 5 மகரத்திற்கு மாறும். என்னால் நன்மை பெற ஜோதிடர் சிவசக்திமான் சொல்வதை கேட்டு உஷாரா இருங்க. இனி நன்மைகள் உங்கள் செயலில்தான் இருக்கு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்ல இப்ப முதல்ல ராகு பத்தி பற்றி தான் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். பின்வரும் பதிவுகளில் ராகு கேது பயிற்சி பலனைய முழுமையா விளக்கமா சொல்ல இருக்கிறோம். அப்போ இந்த ராகு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே வந்து அமர்கிறார். அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 4ல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன, இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள், பரிகாரங்கள், இதை பற்றி தான் விரிவாக சொல்ல போறோம். மீண்டும் சொல்கிறோம், இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். 4ஆம் இடத்திலே ராகு பகவான் அமர்ந்தால் என்ன நடக்கும்? திடீரென்று வீடு கட்டின்னு இருப்பீங்க, நல்லா பிளான் பண்ணிருப்பீங்க, சூப்பரா பண்ணிருப்பீங்க. திடீரென்று ஏதோ ஒரு சேதம் ஏற்படும், அல்லது வேலை நடந்து கொண்டிருப்பது நிறுத்தப்படும். இது மாதிரி நடக்கும். நல்ல வண்டி வாங்கி சூப்பராக ஓட்டின்னு இருப்பீங்க. புதிய வண்டியாக இருந்தாலும் பழைய வண்டியாக இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும். வண்டி வாகனங்களை அடிக்கடி மாற்றக்கூடிய அமைப்பு நேரிடும். அடுத்ததாக நட்பு உறவு சொல்றோம் இல்லையா, அது முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க தான் இருப்பாங்க. அவர்களிலே ரொம்ப நல்லா தான் இருந்திருப்பாங்க, ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டாக இருந்தாங்கப்பா, தெரில என்னன்னு தெரில, திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க, சண்டை போட்டுனாங்க. இது நிகழும். ரிலேஷன் இப்படி தான். அவங்கள மாதிரி ஒரு சொந்தக்காரங்க சொல்ல முடியாதுப்பா. எந்த ஃபங்க்ஷனாலும் ஒன்றா தான் போக, ஒன்றா வருவாங்க. இப்போ என்னன்னு தெரில, ஒருத்தர் பேச மாட்டுறாங்க, பார்த்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் நடத்தி கொடுப்பார். இதெல்லாம் தற்காலிகம் தான். அடுத்ததாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். மறைமுக உறுப்புகளிலே சில நோய்கள் ஏற்பட்டு அதிலே கஷ்டப்பட செய்வார். தகுந்த சிகிச்சை செய்து நீங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படிதான் இருக்க போகுது இந்த காலகட்டம். அடுத்ததாக எஜுகேஷன், கல்வியிலே நல்லா படிச்சுன்னே இருந்திருப்பாங்க. திடீர்னு இந்த ராகு பகவான் அமர்ந்தவுடன் எண்ணம், கவனம், திசை மாறிவிடும், வேற ஒரு விஷயத்துல போயிடும். இப்போ படிப்புல இருந்தால் விளையாட்டுல போயிடும். விளையாட்டுல நல்லா இருந்தாங்கன்னா விளையாட்டை விட்டு படிப்பு வந்துடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும். இல்லை ரெண்டுமே இல்லாமல் ஏதோ ஒரு குறுக்கு வழியில, தவறான வழியில, பழக்க வழக்கங்கள்ல ஈடுபட நேரிடும். இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் தாயின் உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளணும். தாயார் வழி உறவுலையும் கவனமா இருக்கணும். இதெல்லாமே ராகு பகவான் பிரச்சனையை உண்டு பண்ணுவார். அது இல்லாமல் அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெற வைப்பார். சில பேருக்கு குறுக்கோயில கூட ஜெயிச்சிருவாங்க, அது மறைமுகமாக இருப்பாங்க. சில பேர் காப்பாற்றிட்டு வருவாங்க கடைசி வரைக்குமே. ஒரு சில பேர் ஜாதகம், சுய ஜாதகம் சரியாக இல்லவிட்டால் மாட்டிக்கொள்வார். நீ தப்பு பண்ணி தானப்பா ஜெயிச்ச, நீ குறுக்கோயில வந்தா ஜெயிச்ச, அப்படிதான் சொல்லுவாங்க. அது இல்லாமல் தொழில் வியாபாரங்களிலே நல்ல ஒரு போட்டியுடன் போட்டி போட்டு வியாபாரம் பண்ணி ஜெயிப்பாங்க துலாராசிக்காரர். சில பேருக்கு அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் அந்த தொழில் வியாபாரத்தில். அது என்ன தொழில் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம்? வியாபாரம் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஒரு பொருள் வாங்கி வித்துன்னு இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தர் வருவார். எப்பவுமே திடீர்னு தான் ராகு பகவான் எல்லாத்தையும் செய்வார். ஏப்பா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இது பண்ண, நீ இது நல்லா வருமே,
உடனே அதை வாங்கி நீங்கள் பண்ணும்போது இந்த ஏற்கனவே வச்சிருக்கிற பொருளில் ஒரு பங்கு வந்தால் இல்லை 2 பங்கு வந்துடும். அப்போ எப்படி இது அதிர்ஷ்டம் தான், திடீர் அதிர்ஷ்டம் தான். அதே மாதிரி தான் தொழிலையும் அப்படி தான். ஒருத்தர் வந்துட்டு கூட சேர்ந்து இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுவார். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. அதனால் இது மாதிரி நடக்கும். நீங்கள் செவ்வாய் வெள்ளி நாகாத்தம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம், புற்றம்மன் கோயில் வழிபடலாம். சனிக்கிழமையில ராகு காலத்திலே கருப்பு உளுந்து வைத்து நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி 4 விளக்கேற்றி வழிபடலாம். இது பரிகாரத்துக்கு வந்தது. துளாராசிக்காரங்களுக்கு தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது வயது முதிர்ந்த பெண்மணிகளுக்கு பார்க்கறதுக்கே கஷ்டமா இருப்பாங்க. அவங்க சில பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்க, சில பேர் கூணு விழுந்திருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்து வர வேண்டும். இப்படி செஞ்சு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கெடுபலன் கொஞ்சம் நற்பலன் ஏற்பட்டு 4 பேரும் படி நம்மளும் நல்லா வாழ்வோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.